பார்த்து நீங்க ஊதுறாங்க பின்னாடி சைட்ல தொட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ வந்து மல்லர் மீட்பு கழகம் தலைவர் செந்தில் நாங்களே இருக்கிறோம். நம்ம இந்த வருஷம் வந்து எல்லாருமே சேர்ந்து கட்சி சார்பாக தமிழக மீட்பு கட்சி சார்பாக உயர் உச்சநீதிமன்றம் கூட வழக்கம் உயிர் படிக்கிறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு நேரம் தெரிஞ்சிடும் எந்த அரசு வரதில்லை. இந்த அரசுக்கு ஒரு கருத்தை கொடுத்து இந்திய தேவைப்பட்ட சென்னையில் கவனிக்க போகிறாங்க. எனக்கு கூட சார்பாக ஆட்சி அமைந்து நம்ம கோரிக்கையாக வச்சு சென்னையில் கூட ஒரு கம்பெனி புதுக்கோட்டையில் புஷ்கரம் ஜாதி கேட்டுக்கிறாங்க. அதுதான் விவசாயம். அப்போ அந்த பேருக்கு ஃபோன் பண்ணேன் போலீஸ்க்கு. அப்புறம் இப்போ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆகாசம் தான் அது காற்று இல்லை அப்போ வழிபாடு கடந்த 4/19 இந்த நாகரிகத்தை இதே மார்ச் மாதம் தொட்டி இப்போ மார்ச் 8 ஒரு ஆகாசனா போன விட்டா அந்த மார்ச் ஏப்ரலில் வந்து கீர்த்திகான்ற நடக்காது இருக்கு. அதுக்கு முன்னாடி இதே மார்ச் 8 சங்கரன் கோயில் வடக்குப்புதூர் முருகன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் தான் தென்காசியில் அந்த புளியங்குடியை சேர்ந்தா தங்கராஜ் ஒரு இந்த சமூகம் 4 வருடங்களா தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் காவல் மரணங்களை சந்திக்கிறார். அது என்னன்னு தெரியல. இந்த தேதியை மார்ச் 8 ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னு தெரியல. அந்த மார்ச் 8 கரெக்டாக மார்ச் 8 வடக்குத்தூர் முருகனும் மறிச்சிட்டு இதுவும் மறிச்சிட்டு இதுக்காக தான் வந்தேன். வேற நிகழ்ச்சி இல்லை. நாளைக்கு வர ஓட்டு என்றதெல்லாம் அந்த பருவத்தில் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஒரு ஒருங்கிணைச்சிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி 57 அலட்சியமா அப்படி நீதிமன்றமும் அதுக்கடுத்து நீதிமன்றம் கூட கூப்பிட்டு இதில் ஒரு ஃபைனல் உத்தரவு பண்ணிங்க இன்னும் போடாமல் வச்சுருந்தாங்க. அந்த நீதிமன்ற உத்தரவு தான் மரியாதை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம போராட்டத்தை சென்னை கூட மாற்றி அங்கே உட்காந்து டிஜிபி ஆஃபீஸில் சிபிசிஐடி ஆஃபீஸு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து அரசுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கி நீதி கட்சி ஆகணும். அளவான 87 நாள் ஆச்சு. நீதிமன்றம் சொல்லி தான்
இல்ல, கணக்கு நீ தான். காசு வேணாம், நீ கொடுங்க, எல்லாருக்கும் காசு காசுல நீங்க நீங்க காசா பார்க்க கூடாது. கையில வச்சுக்கீங்க. நான் தான் பொறுப்புட்டேன். அதை நான் பார்த்து இதை வச்சுக்க, நான் ஒரு சகோதரனா கொடுக்குறேன், உங்க உறவா கொடுக்குறேன். அதாவது நம்ம சொந்தக்காரனா கொடுக்குறேன். அண்ணன் தம்பி எங்க தமிழர்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டாலும் போற இடத்துல என்னாலான ஒரு சின்ன உதவி நாங்க இருக்கிறோம். நீ கவலைப்பட தைரியம் கொடுக்குறோம். 1 லட்ச ரூபான்றது உங்களுக்கு நான் விசாரிச்சுட்டேன். உங்களுக்கு காசு இல்லை, நீங்க மற்ற குடும்பம் மாதிரி வறுமையில் உழைச்சி சம்பாதிச்சு நேர்மையாக 2 பிள்ளைங்க டிகிரி படிக்க வச்சுருக்கீங்க. 1 லட்ச ரூபாய் காசு இல்லை, நீங்கள் எதுக்குன்னா உங்களுக்கு மாரல் சப்போர்ட்ஸ் நாங்களாம் இது பொருளாதார ரீதியாக உதவும், அரசியல் கட்சி ரீதியாக உதவும், மக்களுக்காகவும் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குறது. நான் இருக்கிற நீங்க கவலைப்படுறீங்க. நான் பேசியிருக்கிறேன், நாங்கள் பேசுறது நீங்கள் உங்களுக்கு அப்படி போட்டு பாருங்க. எஸ்பி லெவல் அதிகாரியை நான் வந்து வழக்கு நடத்தி ஆய்வு வாங்கி கொடுக்குறேன், சட்டையை கேட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். அதுதான் நான் இதில் துணிஞ்சு முடிவு எடுத்துக்கிட்டு உங்கள் பக்கம் நான் நிற்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும், கவலைப்படுறீங்க. நாங்கள் தைரியமாக